என்ன மாதவி இதெல்லாம்? இது என் பையன் ஆகாஷோட பர்த்டேக்கு நான் கொடுக்க போற gift. வருஷா வருஷம் நீ அவனுக்காக இப்படி எதையாவது வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்க. அவன் தான் உங்ககிட்ட இருந்து வாங்குறதே இல்லையே. அதையெல்லாம் பீரோல தூக்கி போட்டதான். இவ்ளோ வருஷம் வேற, இந்த வருஷம் வேற. இந்த வருஷம் எப்படியாவது இதை நான் அவன்கிட்ட கொடுத்து அவனுக்கு முதல் விஷஸ் நான் தான் சொல்லுவேன். அவன் தான் உன்னை மதிக்கிறதே இல்லையேம்மா. உன்னை பார்த்தா அப்படியே 1 கிலோமீட்டர் ஓடியே போயிடுறான். அவனுக்காக நீ செய்யறதெல்லாம் சரியில்லை. அதுக்கு காரணம் யாரு? உங்க அம்மா தானே. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சதே அவங்கதான். ஒரு தாய் கிட்ட இருந்து அவங்க பிள்ளைய பிரிக்கிறது பாவம்னு அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இந்த வீட்டுல தான் யாருமே இல்லையே. அவங்க எதிரில் நின்று பேசுறது யாரு? பேசுனா அவங்க நம்மளை நிம்மதியா விட்டுருவாங்களா? நடக்கிற விஷயத்த பேசுமா? என்னங்க படுத்துட்டீங்க? வாங்க போய் பர்த்டே விஷயம் சொல்லிட்டு வரலாம். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் சீன் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்க. எனக்கு தூக்கம் வருது. வாவ், வாவ் பாட்டி, டெக்கரேஷன்ல தூள் கிளப்பிட்டீங்க. ஆகாஷுக்கு பண்ணாம நான் வேற யாருக்குப்பா பண்ணுவேன்? நான் தான் வந்து உன்னை கூப்பிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. எனக்கு எப்பவுமே முதல் விஷ் நீங்க தானே பாட்டி பண்ணணும். நான் அங்க இருந்தா யாராவது வந்து எனக்கு விஷ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எனக்கு இந்த ஏரே வேஸ்ட் ஆயிடும். அதான் யாராவது வர்றதுக்குள்ள நானே இங்க வந்துட்டேன். அலாரம் அடிக்க போகுதுரி. அலாரம் அடிச்சா அக்கா எந்திரிக்கலன்னா என்னக்கா பண்றது? ஏய் அதெல்லாம் எந்திரிச்சிருவாங்கடி. நினைச்ச மாதிரி மாமாவுக்கு போன் பண்ண போறான்.
இது என் பையனுக்கு அழகா இருக்கும். என்னக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க? போன் பண்ணு. பண்ணக்கா, டைம் ஆகுதுல்ல. சரிப்பா ஆகாஷ், டைம் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணலாமா? சரிங்க பாட்டி. பாத்தியா, இந்த மடையனுங்க கேண்டில் ஏத்துறதுக்கு தீப்பெட்டி வைக்காம போயிட்டாங்க பாரு. இதுக்குதான் யாரையுமே நம்ப கூடாதுங்கிறது. டைம் வேற ஆயிடுச்சு. பாட்டி டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ. உன் திட்டம்லாம் என்கிட்ட பலிக்காதுடி. என்னக்கா? போன் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிருக்க மாட்டாரு, கை தவறி பட்டிருக்கோம். சரிக்கா, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. பண்ணுக்கா, ஃபர்ஸ்ட் விஷ் நீ தான் பண்ணணும். என்னாச்சுக்கா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரிக்கா, எதுக்கும் நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவாரு. சரிக்கா, எதுக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா மாமா அட்டென்ட் பண்ணுவாரு. ஏய், வாடி நம்ம போலாம். அக்கா தனியா பேசிட்டோம். வா. பாவுண்டி அக்கா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. மாமா எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாரு தெரியலையே. ஏதோ நல்லது நடந்த சரிதான். வா போலாம். வாப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Akash. Happy birthday to you. Many more happy returns of the day, Akash. தேங்க்யூ பாட்டி.
இருப்பா. போலாமா பாட்டி? சரிப்பா. ஆகாஷ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இது உனக்கு அம்மாவோட gift. இந்த ஷர்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த அம்மாவோட gift-அ வாங்கிக்கோப்பா. அப்படி ஓரமா வச்சுட்டு போங்க. வாங்க பாட்டி. ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. உன்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் பென் டிரைவ்ல லோட் பண்ணி வச்சிருக்கேன். அத கொஞ்சம் போட்டு விட. சரிங்க பாட்டி. ம். பாட்டி, அந்த போட்டோல நான் ரொம்ப காமெடியா இருக்கல பாட்டி? பாத்தியா, நீ எவ்வளவு அழகா இருக்க சின்ன வயசுல. என் செல்ல பேரன். அங்க பாத்தியா, நல்லா தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்குல்ல. அதுக்கு இந்த போட்டோ எவ்வளவு தேவலாம். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் இருக்கட்டும். உன் வருங்கால புருஷனுக்கு ராத்திரி பர்த்டே விஷயம் சொன்னியா? நேத்து நைட்ல இருந்து விடிய கால வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஐயோ, அப்படியா? ம், வீட்ல லேண்ட்லைன் இருக்கே, அதுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிருக்கலாம்ல. பர்த்டே அன்னைக்கு அவர் வீட்ல இருப்பாருன்னு நான் நினைக்கல. அதுவும் இல்லாம ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதும் அந்த டென்ஷன்ல எனக்கு எதுவும் பண்ணி பார்க்கணும்னு தோணல. நல்லாதான் சமாளிக்கிறேன். தென்றல்,
டென்ஷன்ல தான் நாம நிதானமா யோசிக்கணும். உங்க அனுபவம் எனக்கு இல்ல இல்லையா? நான் இன்னும் சின்ன பொண்ணு இல்லையா? இந்த மாதிரி முன்ன பின்ன நடந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிருப்பேன். போக போக எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் பாட்டி. சரி, ஆகாஷ் கிட்ட ஃபோன் கொடுக்கறேன், விஷ் பண்ணிடு. தென்றல் பேசுறப்பா. ஹலோ. மெனி மெனி ஹாப்பி. இது வரைக்கும் 100 பேர் விஷ் பண்ணிட்டாங்க. நீ இப்பதான் விஷ் பண்ற. நூறு பேர் 1000 பேர் விஷ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் விஷ் எப்பவுமே என்னோட பாட்டி தான் பண்றது. நைட் எக்ஸாக்டா 12 மணிக்கு நானும் என் பாட்டியும் கேக் வெட்டி கொண்டாடணும். அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷஸ், பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். எப்பவுமே நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். நானும் பாட்டியும் நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. டிவியில என்னோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் பார்த்து அதை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். ஹலோ தென்றல். சொல்லுங்க. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். பாட்டி என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னது டக்குன்னு கட் பண்ணிட்டாரு? நீ தென்றல்னா இந்த ஆண்டாள் புயல் என்ன ஜெயிக்க போறியா? பக்கம் மாறி இருக்க. அப்படின்னா யாரோ இதை எடுத்து படிச்சிருக்காங்க. யார் எடுத்து படிச்சிருப்பாங்கன்னு தெரியும். இந்த கவரை பிரிச்சது யாரு? எல்லாரும் வெளியில வாங்க. வாங்கன்றல. என்னாச்சு? இந்த கவரை ஓபன் பண்ணது யாரு? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டாள், நான் தான் அதை எடுத்து பிரிச்சு பார்த்தேன். ஓ, அப்படியா? இதுல என்ன இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அது வந்து என்ன தொண்டை சிக்கிக்கிச்சா? மாத்திரைய போட்டுட்டு தண்ணி குடிங்க. செய்யாத வேலையை செஞ்சேன்னு சொல்லி நம்ப வைக்கிற அளவுக்கு நீங்க பெரிய அறிவாளியும் இல்ல, அந்த மாதிரி வேலைக்கு நீங்க ஏத்தவரும் இல்ல. உங்க கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்க எனக்கு தெரியாதா? உங்களுக்கு பொய் சொல்ல வராதுன்னு. அம்மா, என்ன நீ எடுத்தியா? ஆமாம்மா. டேய், உனக்கு ராஜா ராணி ஜோக்கரை தவிர
வேற எதுவுமே தெரியாதேடா. நீ இதை எடுத்தேன்னு சொன்னா அது நம்புற அளவுக்கு நான் முட்டாளி இல்லடா. உனக்கு நிஜத்தை சொல்றதுக்கே தைரியம் கிடையாது. பொய்ய எந்த தைரியத்துல சொல்லுவ? உன் முகத்தை பாத்தியா? அந்த முகமே காட்டி கொடுக்கும்டா. என்ன மாதவி, நான் அவங்கள தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் பயப்படுற?